ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மார்க்கெட்டில் 6 கோடிக்கு மதிப்பீடு திட்ட மதிப்பீடு போட்டு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துறது காங்கிரஸ் சீட் தான் போடுறாங்க. காங்கிரஸ் போடாமல் சீட்டு போடுறாங்க. இது எந்த சீட் அதெல்லாம் சிமெண்ட்டுகள் வச்சு சேராங்க. நேற்று வந்து நான் பார்த்தேன். நாங்கள் வரக்குள்ள 4-5 கவுன்சில் வந்து வரக்குள்ள பொதுமக்கள் நலனுக்காக மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். பாருங்க, இந்த பேங்க்ல அவங்க மட்டும் சீட்டு போடுறாங்க. நீங்களே பாருங்க, பத்திரிகையாளர் எல்லாரும் பாருங்க எப்படி அந்த சீட்டு பாதுகாப்பாக இருக்கும். எப்படி அந்த சீட்டு பாதுகாப்பாக இருக்கும். கல் எடுக்கக்குள்ளே கல் உடையுது. கல் எடுக்கக்குள்ளே உடையுதான் ரிப்போர்ட்ரு சொல்றாங்க. என்னமோ இதாக இருக்கு. கிளீனிங்காக ஆகாத கல் எடுத்து வந்து ஃபினிஷிங் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த சிமெண்ட் பிடிக்க ஒர்க் வச்சு பார்க்குறாங்க. நேற்று ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தாரு, அவருக்கே தெரியும். ஆமாம், தூளாக போகுது. பிடிக்க ஒர்க் பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டு அலோடு கொடுக்குது. தரமான முறையில் சேர்த்து அலோடு கொடுக்குறாங்க. இல்லை இந்த தூள் தூளாக போடணும்னு சொல்லிட்டு அலோடு கொடுக்குறாங்களா? தூள் தூளாக போகுது கல். பேட்டி எடுக்க எடுத்துக்கலாம். ரெண்டு பேரும் இப்படி கல்ல காட்டுங்க. கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கடலூர் துறைமுகம் பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பக்தவச்சலம் மார்க்கெட் புதுப்பிக்கும் பணி 2022-23 ஆண்டுகளில் ஒப்பந்தம் விடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் விடப்பட்டு 23 ஆண்டுகள் முடிவடைந்தாலும் இன்னும் இந்த பணி முழுமையாக முடிவு பெறவில்லை. தற்போது இந்த பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி மிகவும் தரமற்ற முறையில் நடைபெற்று வருகிறது என்று அனைவரிடமும் கோரிக்கை மனுவை மாமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மாமன்ற கூட்டத்திலும் தெரிவித்திருக்கிறோம். அதையும் மீறி, எதிர்ப்பையும் மீறி இந்த பணி மிகவும் தரமற்ற முறையில் இந்த பயன்படுத்தக்கூடிய செங்கற்கள், அதாவது பிரீக்வுட், இந்த மிகவும் தரமற்றதாக இருக்கிறது. இப்போ இந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்துருந்தோம். இது இல்லாமல் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கடைகளோட மேற்கூரைகள் இரும்பு தகர ஷீட்டுகள் கொண்டு அடைக்கப்படுகிறது. இங்கு டெண்டர் வைக்கும்போது தளம் அமைப்பதாக உறுதியளித்து தான் மாமன்றத்தில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இப்போ இரும்பு கூரைகள் அமைக்கப்படுகிறது. இந்த இரும்பு கூரைகள் அமைப்பதனால் வணிகர்களின் பொருளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் அவர்களுக்கு உடல்நல கேடும் ஏற்படக்கூடிய அபாயமும் உள்ளது. இதை தவிர்த்து கடலூர் மாவட்டம் இயற்கை சீற்றத்தினால் தானே புயல் போன்ற அதிதீவிர புயலினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. இங்கிருந்து ஒரு 500 மீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்லாம் ரோட்லவே இருக்காது. 500 மீட்டருக்கு அருகாமையில் கடற்கரை பகுதி இருக்குது. இந்த ஷீட்டுகள் பார்த்தீங்கன்னா புயலில் பெயர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். இதை அனைத்தையும் கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இந்த பணியை தடுத்து நிறுத்தி தரமாகவும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில்
செய்ய வேண்டும் என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது இந்த பணியை நிறுத்தி தளம் அமைக்காவிட்டால் இந்த பகுதியை சார்ந்த வணிகர்கள், பொதுமக்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகளை ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல மேயர் வந்து பார்வையிட்டு இருக்காங்க, அவங்க நிறுத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை மீறியும் வந்து ஒரு பணி நடைபெறா, யாரோட உத்தரவோட அந்த பணி நடைபெறுது, காரணமா இருக்கிறாங்க. இந்த ஒப்பந்ததாரர் பார்த்தீங்கன்னா சென்னையை சார்ந்தவராக சொல்றாங்க. அவர் வந்து அரசியல் ரீதியாக பல பெரிய புள்ளிகளோட தொடர்பில் இருக்கிறதுனால அந்த ஒப்பந்ததாரர் இதுவரை நம்ம பகுதியில் வந்து வேலை நடக்கிறத கூட ஆய்வு செய்யலை. அதிகாரிகளோட தொலைபேசியை கூட எடுப்பதில்லை என்று அதிகாரிகளே வந்து குற்றம் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்ததாரராக தான் இருக்காரு. இந்த பணி இல்லாமலே கடலூர் மாநகராட்சியில் இதை தவிர்த்து ஒரு 3 பணிகளை எடுத்திருக்கிறார். இந்த பணியை முடிப்பதற்கு 5 ஆண்டுகள் எடுத்த ஒரு ஒப்பந்ததாரர் மீண்டும் அதிக தொகை கொண்ட பணியை எடுத்திருப்பது பொதுமக்கள் மற்றும் எங்களை போன்ற மாமன்ற உறுப்பினர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக உள்ளது. சரியான ஒப்பந்ததாரர்கள், தரமாக செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர்களை மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் என்பதை மாநகராட்சி ஆணையருக்கும் நிர்வாகத்திற்கும் கோரிக்கையாக வைக்கிறேன். மேயர் இதை ரத்து செய்யலாமா? இதை வந்து அந்த ஒப்பந்ததாரர் ரத்து செய்யலாமா? அதை பண்ண மாட்டாங்க. அது என்னன்னு மேயர்கிட்ட கேட்டீங்கன்னா அது என்னன்னு தெரியல.